Hello everyone. இப்போ நாம தமிழ்நாடு நியூ சிலபஸ் கிளாஸ் 12 ஃபிசிக்ஸ் யூனிட் 2 கரண்ட் எலக்ட்ரிசிட்டி பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம கரண்ட்னா என்னன்னு சொல்லி படிக்க போறோம். நம்ம கிட்ட ஒரு சார்ஜ் இருக்கு. இந்த சார்ஜ் வந்து எங்க இருக்கு அப்படினா ஒரு வயர்ல இருக்கு. சோ இப்போ இந்த வயர்ல இந்த சார்ஜ் வந்து டிஃபரண்ட் டைம்ல டிஃபரண்ட் பொசிஷன்ல ஒரு பர்టిక్యులர் டைரக்ஷன்ல மூவ் ஆச்சு அப்படினா என்ன ஆகும்னா அந்த வயர் வழியா கரண்ட் ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிரும். ஓகே. சோ அப்போ கரண்ட்னா என்னன்னு சொல்லலாம். சோ கரண்ட் இஸ் நதிங் பட் rate of flow of charge is nothing but a current னு சொல்லி சொல்லலாம். ரைட். ஸோ அதை நாம் கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்டலாக பார்க்கலாமே. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஒயர் எடுத்துக்கிறோம். ரைட். ஸோ இந்த ஒயரில் ஒரு சின்ன கிராஸ் செக்ஷன் ஏரியாவை ஏன்னு சொல்லி எடுத்துக்கலாம். இப்போது இந்த சின்ன கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஏ வழியாக எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகும், ஃப்ளோ ஆகும். ஸோ எப்படி இந்த கிராஸ் செக்ஷனல் ஏரியாவுக்கு பர்பெண்டிகுலராக இந்த எலக்ட்ரானுடைய டைரக்ஷன் வந்து இருக்குது. ஸோ ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷனில் இந்த ஒயர் வழியாக இந்த எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகிட்டு இருக்குது. இப்போது டெல்டா டி அப்படின்ற டைமில் டெல்டா கியூ அப்படின்ற சார்ஜஸ், அதாவது வந்து n டைம்ஸ் இயை வந்து நம்ம டெல்டா கியூன்னு சொல்லி எடுத்துக்கலாமே. ஸோ ஆவரேஜ் நம்பர் ஆஃப் சார்ஜஸ் வந்து டெல்டா கியூ இந்த டைம் டெல்டா டி அப்படின்ற டைமில் இந்த கிராஸ் செக்ஷனல் பர்டிகுலர் கிராஸ் செக்ஷனல் ஏரியா வழியாக ஃப்ளோ ஆகுது. ரைட். ஸோ இப்போது நம்ம ஆவரேஜ் கரண்ட்டை டிஃபைன் பண்ணலாம். ஏன் ஆவரேஜ் கரண்ட்டை டிஃபைன் பண்ணுறோம் முதல்ல அப்படின்னா, ஸோ வந்து நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் கிராசிங் ஏ கிவன் ஏரியா வந்து டிஃப்ரெண்ட் டைமில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இதை ஆவரேஜ் பண்ணி ஸோ ஒரு ஆவரேஜ் இன்டர்வல் ஆஃப் டைமில் ஆவரேஜ் கரண்ட் எவ்வளோன்னு சொல்லி முதல்ல இப்போ எழுதிக்கலாம். ஸோ அப்போ ஆவரேஜ் கரண்ட் ஐ ஆவரேஜ் ஈக்குவல் டு டெல்டா கியூ பை டெல்டா டி. ஸோ இது நமக்கு என்ன சொல்லுது, current is nothing but a rate of change of position of a charge with respect to time னு சொல்லி சொல்லுது. அதாவது டெல்டா கியூ அப்படின்ற சார்ஜ் டெல்டா டி அப்படின்ற டைமில் ஏ அப்படின்ற ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஆஃப் த ஒயரை கிராஸ் பண்ணிச்சு அப்படின்னா அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு ஐ ஆவரேஜ்னு சொல்லி ஆவரேஜ் கரண்ட் வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் நம்ம ஐ ஆவரேஜ்னு சொல்லி எழுதியிருக்கோம். ஸோ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஆவரேஜ் கரண்ட்டை இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட்டாக எப்படி மாற்றுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட்னா என்ன, டக்குன்னு ஓகே ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ட் ஆஃப் டைமில் கரண்ட் எவ்வளோ அந்த ஒயர் வழியாக ஃப்ளோ ஆகுதுன்னு சொல்லி சொல்கிறது தான் இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட். ஸோ இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட்னா எப்படி சொல்லுவோம், 1லேருந்து 5 நிமிஷத்துக்குள்ளே எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆச்சு 5 செகண்டில் அப்படின்னு சொல்லுவோமா, இல்லை, டக்குன்னு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ளோ ஆகிருக்கு, என்ன ஃப்ராக்ஷன் ஆஃப் டைமு, அண்ட் தென் வித் கரஸ்பாண்டிங் டு த இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட் எவ்வளோன்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா. அப்போது டெல்டா டீன்றது எப்படி இருக்கும், அதாவது டைம் இன்டர்வல் ரொம்ப சின்னதாக இருக்கும், 1 செகண்டுக்கு கீழே இருக்கும். பட் ஆனால் அது 0 கிடையாது. ஸோ 0 ஆச்சுன்னா இங்கே என்ன ஆகும், 0 ஆச்சு அப்படின்னா டினாமினேட்டரில் 0 வந்ததுன்னா ஆவரேஜ் கரண்ட் உங்களுக்கு இன்ஃபினிட் ஆகிடும். ஸோ ஆவரேஜ் கரண்ட் இன்ஃபினிட் ஆகுமா, ஆகாது. ஸோ அப்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா I instantaneous equal to limit delta t tends to 0. அதாவது டைம் இன்டர்வல் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும் பொழுது இந்த டெல்டா கியூ பை டெல்டா டியை நம்ம என்ன எழுதலாம், dq பை dtன்னு சொல்லி எழுதலாம். ஸோ இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். என்ன, இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட், ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ட் ஆஃப் டைமில் என்ன கரண்ட் இந்த ஒயர் வழியாக ஃப்ளோ ஆகுது, இந்த சார்ஜஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட டைரெக்ஷனில் இந்த ஸ்மால் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷனை ஒரு குறிப்பிட்ட டைமில் ஸ்மால் இன்டர்வல் ஆஃப் டைமில் கடந்து போகும் பொழுது அப்படின்னு சொல்கிறது தான் நாம் இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ ஆவரேஜ் கரண்ட் ஈக்குவல் டு டெல்டா கியூ பை டெல்டா டி, இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட் ஈக்குவல் டு டிக்யூ பை டிடி. எப்போது லிமிட் டெல்டா டி டென்ஸ் டு 0, delta q by delta t can be written as dq by dt. It is nothing but an instantaneous current. Drift velocity. ஸோ ட்ரிஃப்ட் வெலாசிட்டினா என்ன அப்படின்னா ஒரு ஒயர் வழியாக எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் டைரெக்ஷனில் மூவ் ஆகும் பொழுது அந்த ஒயரில் கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னு சொல்லி சொன்னோம். இப்படி எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் டைரெக்ஷனில் ஒரு பர்டிகுலர் வெலாசிட்டியில் மூவ் ஆகும் இல்லையா. ஸோ அந்த வெலாசிட்டியை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ட்ரிஃப்ட் வெலாசிட்டின்னு சொல்கிறோம். இதுக்கு உதாரணமாக நம்ம ஒரு கண்டக்டர் எடுத்துக்கலாம். ஸோ இந்த கண்டக்டர்ஸில் வந்து எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இந்த எலக்ட்ரான் வந்து நம்ம பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸோ அல்லது எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணாத முன்னாடி என்ன ஆகும் அப்படின்னா ரேண்டமாக ஓரியன்ட் ஆகிட்டு இருக்கும், ரேண்டம் மோஷனில் இருக்கும். ஓகே. ஸோ இப்படி ரேண்டமாக மூவ் ஆகிட்டு இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து கரண்ட் வந்து இந்த ஒயர் வழியாக ஃப்ளோ ஆகாது. அதுவே இப்போ நம்ம ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கொடுத்தோம் அல்லது ஒரு குறிப்பிட்ட டைரெக்ஷனில் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணோம் அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் டைரெக்ஷனில் ஒரு பர்டிகுலர் வெலாசிட்டியோட மூவ் ஆகும். ஸோ அந்த வெலாசிட்டியை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ட்ரிஃப்ட் வெலாசிட்டி விடி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே. ஸோ இப்போது இந்த ட்ரிஃப்ட் வெலாசிட்டியை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு ஒயர் எடுத்திருக்கோம், அந்த ஒயருக்குள்ளே எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இப்போ நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டை லெஃப்ட் டு ரைட் அப்ளை பண்ண போகிறோம்.
அப்படியே நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டை லெஃப்ட் டு ரைட் அப்ளை பண்ணோம் அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் எந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகும், ரைட் டு லெஃப்ட். எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு அப்படியே ஆப்போசிட் டைரெக்ஷனில் எலக்ட்ரான்ஸு மூவ் ஆகும் வித் வெலாசிட்டி விடி. ஸோ விடி அப்படின்ற வெலாசிட்டியோட நாம் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணுற டைரெக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இப்போது இந்த விடி தான் என்னன்னு சொல்லி நாம் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நியூட்டன்ஸ் லாவையும் கூலம்ஸ் லாவையும் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நியூட்டன் லா செகண்ட் லா என்ன சொல்லுது அப்படின்னா F = mன்னு சொல்லுது. mன்றது மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான், a ஆக்சிலரேஷன் ஆஃப் த எலக்ட்ரான், and then F is the force experienced by the electron. அண்ட் தென் கூலும்ஸ் லா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து QEன்னு சொல்லி ஒரு ரிலேஷன் தெரியும். ஸோ இந்த Q அப்படின்றது என்ன அப்படின்னா சார்ஜ், Eன்றது வந்து நம்ம அப்ளை பண்ணக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ Qன்றது இங்கே எலக்ட்ரான்ஸ். ஸோ அதனால் E அண்ட் தென் Eன்னு சொல்லி எழுதிக்கலாம், ரைட். இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ இந்த நியூட்டன் செகண்ட் லாவையும் கூலும்ஸ் லாவையும் ஈக்குவேட் பண்ண போகிறோம். ஸோ ஈக்குவேட் பண்ணால் என்ன கிடைக்கும், MA = EEன்னு சொல்லி கிடைக்கும். இப்போ நமக்கு ஆக்சிலரேஷன் வேணும்னா A = EE / m பண்ணோன்னா ஆக்சிலரேஷன் கிடச்சிடும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆக்சிலரேஷன் = வெலாசிட்டி பை டைம்னு சொல்லி ஒரு ஃபார்முலா நமக்கு தெரியும். ஸோ ஆக்சிலரேஷன் A = வெலாசிட்டி பை டைம் சொல்லி தெரியும். இப்போ நமக்கு வெலாசிட்டி தேவை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், வெலாசிட்டி வின்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். இந்த கேஸில் வந்து ட்ரிஃப்ட் வெலாசிட்டி எடுத்துக்கிறோம், அதனால் இதை விடின்னு போட்டுக்கலாம், VD/T. இப்போ நமக்கு டீன்னு வேணால் டவுன்னு சொல்லி போட்டுக்கலாம். ஸோ VD/τ. ஸோ இந்த டவ் அப்படின்றது என்ன அப்படின்னா மீன் ஃப்ரீ டைம். ஸோ மீன் ஃப்ரீ டைம்னா என்ன அப்படின்னா ரெண்டு கொல்யூஷனுக்கு இடைப்பட்ட டைமை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மீன் ஃப்ரீ டைம்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அதை டவ் அப்படின்ற சிம்பிள் மூலிமா ரெப்ரசென்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போது ஆக்சிலரேஷன் A = VD/τன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இப்போது எனக்கு VD தேவை. ஸோ இந்த ஈக்குவேஷனை VDக்கு ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஸோ VD = A × τ. இப்போது A நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், A = EE/mன்னு சொல்லி. ஸோ அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், VD = EE/m × τ. ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், VD = Eτ/m × Eன்னு சொல்லி எழுதிக்கலாம். இப்போது இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரிஃப்ட் வெலாசிட்டி வந்து உடைய ஃபார்முலா. அதாவது எலக்ட்ரானுடைய சார்ஜு அண்ட் தென் ஃப்ரீ டைம் டவ் அண்ட் தென் எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்ட் தென் மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் தெரிஞ்சது அப்படின்னா உங்களுக்கு ட்ரிஃப்ட் வெலாசிட்டி ஆஃப் த எலக்ட்ரான் எவ்வளோன்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதில் இருக்குது இல்லையா Eτ/mன்னு சொல்லி ஒரு குவான்டிட்டி. இது என்ன அப்படின்னா மொபிலிட்டி மியூ. ஸோ Eτ/m. ஸோ இந்த மொபிலிட்டியை நாம் எப்படி எழுதலாம், VD = μ × E அல்லது μ = VD/Eன்னு சொல்லி எழுதலாம். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா மொபிலிட்டி இஸ் நத்திங் பட் அ ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அக்யூர்டு பர் யூனிட் எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொல்லி இந்த மொபிலிட்டிக்கு டெஃபினிஷன் சொல்லலாம். இந்த மொபிலிட்டியுடைய SI யூனிட் எவ்வளோன்னு கேட்டிங்க அப்படின்னா ஸோ SI யூனிட் ஆஃப் மொபிலிட்டி எவ்வளோ அப்படின்னா m²/V/s. ஸோ இதுதான் இந்த மொபிலிட்டியுடைய SI யூனிட். ஸோ மொபிலிட்டினா என்ன அப்படின்னா ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அக்யூர்டு பர் யூனிட் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஒரு மெட்டீரியலுடைய மொபிலிட்டி அதிகமாக இட் வில் பி அ குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஒரு மெட்டீரியலுடைய எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டியும் அதிகமாகும். ஸோ இந்த மொபிலிட்டி இன்க்ரீஸ் ஆக தேங்க்யூ வெரி மச். ஸோ அடுத்த லெக்சரில் நாம் மைக்ரோஸ்கோபிக் மாடல் ஆஃப் கரண்ட்டை பற்றி படிக்கலாம்.